ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். அம்பா நமஸ்காரம். அம்பா அம்மா நமஸ்காரம். என்ன கேள்விமா? அம்பா, நம்ம பீரியட்ஸ் டைம்ல ஸ்லோகாஸ் எல்லாம் சொல்லலாமா அம்பா? அப்படி சொன்னா ஏதாவது தீட்டா இல்லன்னா தோஷமா? அது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அம்பா. இதுல ரெண்டு அம்சங்கள் இருக்கு. இப்ப நமக்கு பீரியட்ஸ் டைம்ல இந்த மாத விலக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துல நம்முடைய உடல்ல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் இப்போ பிசிக்கலா சரீரத்தால செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப பூஜை பண்றது, பூ எடுத்து சாமிக்கு போடுறது, அபிஷேகம் பண்ணுவது, கற்பூர ஆரத்தி காட்டுவது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த நேரத்துல செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய உடல் அப்போ ஒரு எதிர்மறை சக்திகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அதனால நம்ம இந்த சரீர காரியங்கள், இறைவனை வழிபடுவதில் இந்த சரீர செயல்களா இருக்கக்கூடியதெல்லாம் செய்யக்கூடாது. பிசிக்கலா நம்ம செய்யக்கூடிய பூஜை அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா ஸ்லோகம் சொல்றதுங்கிறது பேச்சு மனசு அது ரெண்டையும் சம்பந்தப்படுத்துகிறது. என்கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டா அதை செய்யலாம் தான் நான் சொல்லுவேன். நீங்க பூஜை ரூம்குள்ள போகாம இந்த ஒரு ரூம்ல இருந்து கொண்டு நீங்க படிங்க. ஆனா மற்றவங்களுக்கு பொதுவாக வயசானவங்களுக்கு அது ஒத்து வராது. இப்ப நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றீங்கன்னா அவங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பேசாம பாரதியாருடைய பாடல் படிச்சீங்கன்னா ஒத்துருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இது உங்களுக்கு பக்தியை கொடுக்காமல இருக்கு. எனக்கு நீங்க சொன்ன உடனே ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. நான் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த போது இப்படித்தான் எங்க அம்மா நீங்க அந்த பீரியட்ஸ் டயத்துல எல்லாம் நீ பகவத்கீதை படிக்கக்கூடாது, திருவாசகம் படிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நான் குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ அம்மாவுக்கு அந்த புஸ்தகத்தை தொடர்றதே ஏதோ அதை சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அதை பூஜை ரூம்ல பத்திரமா வச்சிருக்கோம், அதை பூ போட்டு கும்பிடுறோம், அப்புறம் எடுத்து படிக்கிறோம். அப்படி மட்டும் வைக்கப்படுவதற்காக அது இல்லை. நீ அடிக்கடி படிச்சு உன் மனசு தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெரிய காரியத்தில் இறங்கி இருக்கியே. அதனால எல்லாரோடையும் சேர்ந்து சரீர ரீதியா செய்யக்கூடிய பூஜையில நம்ம கலந்து கொள்ளாமல் இருப்போம், தப்பு கிடையாது. ஆனா பாடல்கள் படிப்பது, சிந்திப்பது, தியானிப்பது அதெல்லாம் மனசுக்குள்ள நிகழக்கூடிய நம்மை புரிதப்படுத்தக்கூடிய காரியங்கள். அதை தொடர்ந்து செய்யுங்கள். ஜப்பம் கூட பண்ணலாம், ஆனா மாலையை தொட வேண்டாம். இப்ப ஜப்ப மாலை, ஸ்பட்டிக மாலையோ ருத்ராட்ச மாலையோ இருக்கு, அதை தூக்க வேண்டாம். ஆனா மனசுக்குள்ள நீங்க நாம சொல்லுங்க. கை விரல வச்சே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சொல்றதுக்கு யார் தடுக்க முடியும்? இது மனசுக்குள்ள, அகத்துக்குள்ள, நமக்குள் நிகழ்வது. இதுல அடுத்தவங்களுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த மாதிரி நம்முடைய இறை நாட்டத்துக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லயும் செய்யலாம். அன்னையார்கிட்ட இந்த கேள்வி ஒரு தடவை ஒரு பக்தை கேட்கிறாங்க. அம்மா, இந்த மாதிரி இப்படி ஒரு தொந்தரவு நமக்கு இருக்கே, நடுவு தடைப்படுகிறதேம்மா, என்னமா செய்ய அப்படின்னு. அப்ப அன்னையார் சொல்றாங்க, ரொம்ப புரட்சிகரமா இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடியே அன்னையார் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? உனக்கு பூஜை பண்ணணும்னு ரொம்ப பேரார்வமா இருந்தா பரவாயில்ல, நீ சுத்தமா குளிச்சுட்டு உடம்ப நல்லா வச்சுக்கிட்டு நீ பூஜை பண்ணு அப்படிங்கிறாங்க. எந்த பூஜைய? இந்தப்படி மாதிரி அபிஷேகம் பண்ணி அந்த செய்யற பூஜையை கூட பண்ணு. உனக்கு ரொம்ப இஷ்டம் இருந்தா, அவ்வளவு தீவிரமா இருந்தா, அது விட்டுட்டு செய்ய முடியலையேங்கிற கவலை இருந்தா நீ செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. குருதேவர் அன்னையார்ட்ட சொல்றாரு. குருதேவர் அன்னையார் அவங்க ஒன்னா வாழ்ந்த காலம் அன்னையாருடைய 33 வயசு வரையிலும். அப்போ குருதேவர் அன்னையார்ட்ட சொல்ற, இந்த பாரு, எனக்கு மற்றவங்க கைப்பட சமைச்ச உணவுல அவங்களுடைய மனசனுடைய குறைகள் எல்லாம் அதுல படிஞ்சிருச்சு. என்னால அந்த உணவெல்லாம் சாப்பிட முடியாது. நீ தூயவளா இருக்க, அன்னையார்ட்ட சொல்ற, நீ உன் கைப்பட சமை. இந்த பீரியட்ஸ் டைம்ல கூட நீ அதுக்காக ஒதுங்கின்னு சமைக்க மாட்டேன்னு யார்ட்டும் கொடுக்காத. அது உன்னை அசுத்தப்படுத்தாது. உன் உள்ளம் தூய்மையா இருக்கு. அதனால எனக்கு நீ சமைச்சு கொடுத்துரு. பீரியட்ஸ் டயத்துல கூட நீதான் எனக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டாரு குருதேவர். அப்போ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ். பொதுவா என்ன, அந்த நேரத்தில் சமைக்க கூடாது, பூஜை பண்ணக்கூடாது. அப்படித்தான் பெரியவங்க நினைக்கிறாங்கன்னா அதை விட நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம். மனசுக்குள்ள நம்ம மனசு உயர்த்தக்கூடிய பிரார்த்தனைகளை நாம செய்து கொள்ளுவோம். அது இவங்களுக்கு கேட்கிற மாதிரி செஞ்சா கஷ்டமா இருக்கும்னா அப்படி செய்ய வேண்டாம். லலிதா சஹஸ்ரநாமம் படிக்காம இருக்கலாம், பாரதியார் பாட்டு படிங்க, அம்பாளை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்கிறார். அப்படி நாம கொஞ்சம் ஒரு ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணி செஞ்சுக்கிட்டோம்னா நாம செய்யலாம். அதனால மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். சரீரத்தால செய்யறது கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நமஸ்காரம்.
அம்மா நமஸ்காரம். அம்பா நமஸ்காரம் பா. அடியேன் முத்துஞானம். ஆமாம்மா சொல்லுங்க, அம்பா புரியுது. அர்ப்பணத்திற்கும் சமர்ப்பணத்திற்கும் என்ன அம்பா? அதுல வேறுபாடு இல்லை. உண்மையிலே அர்ப்பணம்ங்கிறது அந்த மூலச்சொல். அது இந்த சம் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் என்ன, அது சேர்க்கும் பொழுது அது முழுமையான அர்ப்பணம்னு பொருள்படுகிறது. அவ்வளவு. சமர்ப்பணம்னா டோட்டல் டெடிகேஷன், அர்ப்பணம்னா டெடிகேஷன், சமர்ப்பணம்னா டோட்டல் டெடிகேஷன். கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுக்கல, முழுசும் கொடுத்து விடுவது, பரிபூரண அர்ப்பணம். அதான் சமர்ப்பணம். ரெண்டும் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான். சம் என்பது முழுமையான. இப்ப சந்நியாசம், நியாசம், சந்நியாசம், அது மாதிரி அந்த சம்ங்கிறது வந்து முழுமையான பொருளை கொடுக்கிறது. அவ்வளவுதான் சமர்ப்பணம். நம்ம வந்து நம்மளுடைய தன்னிலைய சொல்லும் போது என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்லாம்பா. இன்னொரு பொருளை சமர்ப்பணம்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி எதுவும் அப்படின்லாம் இல்ல. இல்ல, அது வந்து நம்ம நடைமுறை பயன்பாட்டை வச்சு நம்ம சொல்றோம். பட் அது மெயினா டிஃபரன்ஸ் இல்ல. சமர்ப்பணத்துக்கும் அர்ப்பணத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. இல்ல. சரிங்க, நன்றிங்க. நல்லது கிருஷ்ணன். சகோதரி நிவேதிதையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, அதை வந்து சமர்ப்பணத்தின் சரித்தம் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் a ஸ்டோரி ஆஃப் டெடிகேஷன். அவள் வாழ்க்கை முழுவதும் எந்த ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்கிறாளோ அதற்கு முழுக்க தன்னை கொடுத்துருவாள். அதுல சுயநலத்தினால மிச்சம் வச்சுக்கிறதுங்கிறதே கிடையாது. இந்தியாவுக்கு வர முன்னாலேயே, சுவாமி விவேகானந்தரை சந்திக்க முன்னாலேயே அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க பை நேச்சர். விவேகானந்தர் போன்ற ஒரு மகான குருவா பெற்ற பிறகு அது பரிபூரணமாகவும் ஆன்மீகமாகவும் முழுமையாகவும் ஆகிவிடுகிறது, சமர்ப்பணம் ஆகிவிடுகிறது. அம்பா வணக்கம், நான் சுஜாதா தங்கம் பேசுறேன். உணவு பத்திய ஒரு கேள்வி நமக்கு வந்து உணவு பத்திய ஒரு கேள்வி. வெங்காயமும் பூண்டும் தவிர்க்கிறது வந்து நமக்கு ஆன்மீக வழியில உதவும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங் இருக்காங்க. இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இது ரெண்டும் உணவுல சேர்த்துக்கொள்ளலாமா, சேர்த்துக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறது கேள்வி. அதாவது ஒவ்வொரு காய்கறி இந்த உணவுல பயன்படுத்தக்கூடிய பதார்த்தங்களுக்கும் ஒரு குணம் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது வெங்காயம் வந்து ரஜோகுணத்தை தூண்டிவிடும். ரஜோகுணம்னா அமைதியின்மை, ஆசை, பரபரப்பான செயலில் ஈடுபடுதல், அந்த மாதிரி இயல்பு அது தூண்டிவிடும் வெங்காயம். வெள்ளைப்பூண்டு அப்படிதான், அது இன்னும் மோசமா தமோ குணத்தை கூட தூண்டிவிடும், காமத்தை தூண்டிவிடும். இதனால ஆன்மீகத்துல போகணும்னு நினைக்கிறவங்க இத தவிர்த்து விடுவார்கள் உணவுல. ஆனா சாதாரணமா இல்லறத்துல இருக்கிறவங்களை நீங்க வெங்காயம் சாப்பிடாத, வெள்ளைப்பூண்டு சாப்பிடாதன்னு சண்டைக்கு வந்துருவாங்க எல்லாரும் குடும்பத்துல. அதனால அதை வந்து தவிர்க்கிறது வந்து எல்லாருக்கும் சாத்தியமா இருக்காது. இப்ப வைஷ்ணவர்களுக்கிடையே பெரும்பாலோர் அதை தவிர்த்து விடுவார்கள் இயல்பாவே. ஆனா அதை சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க வெங்காயம் சாப்பிட்டா தப்பு இல்லை, வெள்ளைப்பூண்டு தான் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க. அவரவர் ஒரு நியமம் வச்சுப்பாங்க. ஆனா உண்மையில பார்க்க போனா வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ரெண்டுமே ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் வளர்க்கும், காமத்தை தூண்டிவிடும். அதனால இது ஆன்மீகத்துக்கு இடைஞ்சல். இது சேர்க்காமல் இருப்பது நல்லது. முடியல என்ன பரவாயில்ல, நீங்க இறை வழிபாட்டுல ஆழ்ந்து செல்லுங்கள், அது எல்லாவற்றையும் சரி பண்ணிவிடும். நன்றி அப்பா. சரி, 8 மணி ஆயிடுத்துமா. இப்போ நம்ம சாந்தி நிலையமா? ஆமா, சாந்தி நிலையமா பாடல். யார், சுஜாதா பாடுறீங்களா? பாடுறேன் அப்பா. शांति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी
जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलय मां शारदा देवी। जय पराशक्ति महामाई की जय। जय श्री शारदा महामाई की जय।